பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? அந்த தேவன் நமக்காக செய்கிற மற்றும் ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறாராம். எத்தனை அருமையான பாதுகாப்பு! ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் குறித்த நேரம் வரும்பொழுது கன்மலையின் மேல் உயர்த்துகிறதற்கு அவர் வல்லவர். வேதத்திலே ஒரு சம்பவத்தை இந்த வசனத்தோடு தொடர்பு படுத்த விரும்புகிறேன். நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்தபோது தேவனுடைய வார்த்தையை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்த நோவாவையும் அவரது குடும்பத்தையும் தேவன் ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாத்து பேழையிலே மறைத்து ஒளித்து வைத்து அரராத் என்னும் மலையின் மேல் அந்த பேழை நிற்கச் செய்தார் அல்லவா? ஆம், தீங்கு நாளில் மறைத்து ஒளித்து வைத்து அவர் உயர்த்தினார். அன்பரே, எத்தகைய தீங்காயிருந்தாலும் நம்மை மறைத்து ஒளித்து வைத்து அவைகளின் பாதிப்புகள் நம்மை அணுகாதபடிக்கு பாதுகாத்து தக்க சமயத்தில் உயர்த்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. பயப்பட வேண்டாம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் தீங்கு நாளில் ஒளித்து வைத்து கூடாரத்திலே மறைத்து கன்மலையின் மேல் உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எந்த வடிவத்திலே தீங்குகள், தீமைகள், பொல்லாப்புகள் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை அது அணுகாதபடிக்கு உன்னதமானவர் தம்முடைய பறந்து விரிந்த செட்டைகளுக்குள்ளாக எங்களை மறைக்கிறீர். மறைத்து ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். குறித்த நாளிலே கன்மலையின் மேல் உயர்த்தி அழகு பார்க்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தருகிற பாதுகாப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களையும் எங்களுடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் நீர் விலக்கி காக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பாதுகாப்பிலே நாங்கள் நிலைத்திருந்து களிகூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.